எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். ரூ. 2 இருந்தா போதும், நம்ம உடம்ப ரொம்ப ஆரோக்கியமா வச்சுக்கலாம். நம்மளோட தாத்தாலாம் சாப்பிட்டு முடிச்சதும் வெத்தலை போடுறத நீங்க நெறைய பேர் பார்த்துருப்பீங்க. இந்த வெத்தலை அவ்வளோ உடம்புக்கு நல்லதுங்க. இப்போ நம்ம வெத்தலை போட புடிக்காதவங்க, அத ராவா சாப்பிட புடிக்காதவங்க, இந்த மாரி செஞ்சு சாப்பிடலாம். நான் இன்னைக்கு ஒரு சூப்பரான வெற்றிலை நெய் பொடி தான் செய்ய போகிறேன். அது எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். இதுக்கு ஒரு 5 வெத்தலை இருந்தாலே போதுங்க. ஒரு ரூ. 2 கொடுத்தா போதும். சூப்பராக ஒரு 5 வெத்தலை கண்டிப்பாக எல்லா கடையிலுமே கிடைக்கும். நீங்கள் இந்த மாதிரி சூப்பராக ஃப்ரெஷ்ஷான வெத்தலையாக பார்த்து வாங்கிக்கோங்க. அதுக்கப்புறமா நல்லா நீங்கள் இந்த மாதிரி தேய்ச்சி கழுவி எடுத்துக்கணும். கொஞ்சம் பெரியவங்களா இருந்தால் கூட வெத்தலையை அப்படியே மடித்து சாப்பிட வச்சிடலாம். கொஞ்சம் சின்ன பசங்களுக்கு வெத்தலையை அப்படியே சாப்பிட முடியாது. அவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பொடியை செஞ்சு கொடுங்க. சூப்பராக சாப்பிட்ருவாங்க. இது ரொம்ப டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். உடம்புக்கும் அதே நேரத்தில் ரொம்ப ரொம்ப ஆரோக்கியம். இது முக்கியமாக உடல் எடையை குறைக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி பொடியை வாரத்துக்கு ஒரு 3லேருந்து 4 நாளைக்கு முதல் சாதத்துக்கு இந்த பொடியை போட்டு சாப்பிட்லாம். ரொம்ப ரொம்ப உங்களுக்கு பெனிஃபிட்டாக இருக்கும். இப்போ இந்த வெத்தலை எல்லாத்தையும் நல்லா கழுவிட்டு இந்த மாதிரி ஒரு காட்டன் துணியில் போட்டு இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணி எடுத்து வச்சுருங்க. இதோட ஈரத்தை எல்லாமே அது நல்லா உறிஞ்சிடும். இதை இப்போ நான் ஒரு டேபிளில் அப்படியே வச்சிடுறேன். இதில் அப்படியே ஈரம் உறிஞ்சிட்ருக்கும். அடுத்தது ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. ஒரு 2 ஸ்பூனுக்கு மிளகு, 2 ஸ்பூனுக்கு சீரகம். இப்போ இது ரெண்டுத்தையும் லைட்டாக நம்ம வறுத்து எடுத்துக்க போகிறோம். இப்போ வெண்பொங்கல்லாம் வச்சோன்னா நம்ம வறுத்து சாதத்தில் சேர்ப்போம் இல்லையா, அந்த மாதிரி தான். நம்ம அந்த பக்குவத்துக்கு வறுத்தாலே போதும். சாதம் வேக வைக்கும்போது வறுத்து சில நேரம் நம்ம வெண்பொங்கலுக்கு போடுவோம். அது ரொம்ப மணமாக இருக்கும். அந்த அளவுக்கு வறுத்தாலே போதும். வறுக்கும் போதே நல்லா உங்களுக்கு ஒரு மணம் வரும். அந்த சீரகம் எல்லாம் லைட்டாக வெடிக்க ஆரம்பிக்கும். அந்த மாதிரி டைமில் நீங்கள் அடுப்பை சிம்மில் வச்சுக்கலாம். ஏன்னா அடுத்தடுத்து பொருளை நம்ம ஒன்று ஒன்றா வறுக்க போகிறோம். அதனால் அடுப்பில் சிம்மில் வச்சுட்டே நம்ம ஒன்று ஒன்றா வறுக்க ஆரம்பிச்சிடலாம். இப்போ பாருங்கள், உங்களுக்கு சீரகம் நல்லா பொரிய ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இதை வேறு ஒரு பிளேட்டில் நான் மாற்றிக்கிறேன். அடுத்தது பூண்டு ஒரு 10லேருந்து 15 பல் பூண்டு அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கலாம். எந்த அளவுக்கு பூண்டு நிறைய போடுறோமோ அந்த அளவுக்கு நல்ல வாசமாக இருக்கும். வயிற்றுக்கும் இது ஒன்றும் செய்யாது. ரொம்ப ரொம்ப நல்லது. நம்ம இதையும் நல்லா வறுத்துக்கலாம். ஒரு 2 நிமிஷம் வறுத்தாலே போதுங்க. ரொம்ப நீங்கள் அந்த தோலை எல்லாத்தையுமே கருக விட்டுறாதீங்க. சிம்மில் வச்சு வறுத்து எடுத்துக்குங்க. தோலோடு போட்டு வறுக்க பிடிக்காதவங்க தோலை எடுத்துகிட்டு கூட நீங்கள் வறுத்துக்குங்க. நான் எப்போவுமே தோலோடு தான் போடுவேன். அப்போ தான் நல்ல மணமாக இருக்கும். பூண்டோட தோலில் கூட நிறைய சத்துக்கள் இருக்குங்க. அதனால் அதோடு போட்டு கூட நீங்கள் வறுத்து சேர்த்துக்கலாம். உடம்புக்கு ரொம்ப நல்லது தான். இப்போ இதையும் அந்த பிளேட்டில் நான் மாற்றிக்கிறேன். அடுத்தது ஒரு சின்ன கப்பு தான் எடுத்திருக்கேன். அதில் 3/4 அளவுக்கு கடலைப்பருப்பு, அதே அளவுக்கு உளுத்தம்பருப்பு. கருப்பு உளுந்து சேர்க்குறதா இருந்தாலும் சேர்க்கலாம். அதுவுமே நல்ல மணமாக டேஸ்ட்டாக தான் இருக்கும். இதை இப்போ நல்லா செவக்க வறுத்துக்கணும். ரெண்டுத்தையும் நல்லா செவக்க வறுத்ததுக்கப்புறமா உடச்ச கடலை ஒரு 2லேருந்து 3 ஸ்பூன் இது கூடயே சேர்த்துக்கணும். பாருங்கள், ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு நான் இதில் சேர்த்துருக்கேன். அதையும் நல்லா இதில் போட்டு வறுத்துக்கலாம். உடச்ச கடலைலாம் ரொம்ப நேரம் வறுபடணும்னு அவசியம் இல்லை. இந்த பொடியை ஒரு 2 வாரத்துக்கு வச்சு நம்ம ஸ்டோர் பண்ணுறதுனால இதை எல்லாத்தையுமே கொஞ்சம் சூடு காட்டிட்டு அதுக்கப்புறமா நம்ம பொடி பண்ணால் ரொம்ப நாள் வச்சு நம்ம யூஸ் பண்ண முடியும். இப்போ இதை நல்லா வறுத்தாச்சு. இதையும் இப்போ அந்த பாத்திரத்துலேயே நான் கொட்டிக்கிறேன். அடுத்தது நான் மிளகா வத்தல் தான் சேர்க்க போகிறேன். உங்களுக்கு மிளகு மட்டுமே போதும்னா கூட கொஞ்சம் மிளகு சேர்த்து நீங்கள் வறுத்து போட்டுக்குங்க. நான் மிளகா வத்தல் ஒரு 6 மிளகா வத்தல் இதில் சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறேன். கல்லுப்பும் சேர்த்து வறுக்கும்போது இந்த மிளகாவை வறுக்கும்போது வர்ற நெடி வராது. இது ஒரு சின்ன டிப்புங்க. நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும். தெரியாதவங்களுக்கு இது ஒரு சின்ன டிப்பு. கல்லுப்போடு சேர்த்து மிளகா வறுக்கும்போது அதோட நெடி மூக்கில் ஏறி தும்மல் எதுவுமே வராது. இப்போது இதில் கொஞ்சம் பெருங்காயத்தூளை தூவிட்டு அடுப்பை உடனே ஆஃப் பண்ணிடுங்க. அப்புறமா லைட்டாக 2 வறுத்துட்டு அதில் நம்ம கொட்டிடலாம். ரொம்ப நேரம் பெருங்காயத்தூள் போட்டு நம்ம வறுக்கணும்னு அவசியம் இல்லை. மிளகா வத்தல் உப்புலாம் டக்குன்னே வறுபட்டுரும். இப்போ பெருங்காயத்தூளையும் நல்லா வறுத்து போட்டாச்சு. இப்போ இது எல்லாமே நல்ல மனம் கொடுக்கும். அதே நேரத்தில் உங்களுக்கு பருப்பு போட்டிருக்கனால கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் வராது. பூண்டு, பெருங்காயத்தூள் எல்லாமே போட்டிருக்கோம் இல்லையா, அதனால் அந்த பிரச்சனையும் இதில் இருக்கவே இருக்காது. இப்போ நம்ம தண்ணி போகிறதுக்காக வச்சுருந்தோம் இல்லையா, அந்த வெத்தலையை எடுத்துக்கலாம். இது எல்லாத்தையுமே நீங்கள் இந்த மாதிரி ஒரு காட்டன் துணியில் தொடச்சி கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஆனால் கொஞ்ச நேரம் அப்படி வைக்கும்போது தண்ணி எல்லாத்தையும் நல்லா உறிஞ்சிரும். அதே மாதிரி ரொம்ப காய வச்சுலாம் இதில் சேர்க்கக்கூடாது. கொஞ்சம் ஈரத்தன்மை இருந்துச்சுன்னா மணமாக நல்லா இருக்கும். இப்போ நம்ம காம்பை மட்டும் கட் பண்ணிவிட்டு சின்ன சின்ன துண்டுகளாக இந்த வெத்தலையை கட் பண்ணி போட்டுக்கலாம். இப்படியே 5 வெத்தலையுமே நான் கட் பண்ணி சேர்த்துக்கிறேன்.
வெத்தலை இருக்குன்னு சொல்லிட்டு நிறைய வெத்தலையும் இதில் சேர்க்கக்கூடாது. ஒரு 5 வெத்தலை சேர்த்தாலே இதில் சரியாக இருக்கும். ஒரு 10, 15 இலை நீங்கள் சேர்க்குறீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு எல்லாத்தையுமே கொஞ்சம் ஜாஸ்தி சேர்த்து நீங்கள் வறுத்துக்குங்க. இப்போ இதை கடாயில் போட்டு வறுத்துக்கலாங்க. அடுப்பை சிம்மில் வச்சே நல்லா வறுத்து எடுத்துக்குங்க. நல்லா கருகிடக்கூடாது. அதனால் இதை நீங்கள் வறுத்து விட்டுட்டே இருக்கணும். இதே மாதிரி இந்த மாதிரி ஒரு 2 நிமிஷம் வறுத்தாலே போதும். அதில் இருக்கிற ஈரத்தன்மை போயிடும். இயற்கையாகவே இலைகளுக்கெல்லாம் அந்த ஈரத்தன்மை கண்டிப்பாக இருக்கும். அதனால் ரொம்ப நீங்கள் வறுக்கணும்னு அவசியம் இல்லை. ஓரளவுக்கு ட்ரை ஆனாலே போதும். இதனால் நீங்கள் வதக்கி விட்டாலே போதும். இந்த கருகி போயிற அளவுக்கு இல்லாமல் இந்த ஸ்டேஜில் நீங்கள் எடுத்துடலாம். பாருங்கள், இப்போ நான் அடுப்பை ஆஃப் பண்ணிட போகிறேன். ரொம்ப நேரம் இதை வறுக்கணுன்னு அவசியம் இல்லை. இந்த டைமில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணி விட்டுடலாம். அந்த அடுப்புலேயே இருக்கும்போது அதோட கலர் கூட லைட்டாக சேஞ்ச் ஆகிருக்கும் பாருங்கள். இப்போ எப்படி இதை அரைக்கிறதுனா, ஃபஸ்ட்டு நீங்கள் இந்த வறுத்து வச்சுருந்த இந்த பருப்பெல்லாம் போட்டுட்டு நடுவில் இதை போட்டுக்குங்க. அதுக்கப்புறமா மிச்சம் இருக்க பருப்பையும் போட்டு அரைங்க. அப்போ தான் எல்லாமே ஒன்றோட ஒன்று நல்லா சூப்பராக சேர்ந்து வரும். நான் வறுக்கும்போது போட்டேன் இல்லையா, அந்த டைமில் போட்ட உப்பே எனக்கு கரெக்டாக இருக்குது. அதனால் உப்பு மட்டும் பார்த்து போட்டுக்குங்க. கல்லுப்பு தான் நான் எப்போவுமே பெரும்பாலும் சேர்த்துப்பேன். அதுவே எனக்கு கரெக்டாக இருக்கும். கல்லுப்பு போட்டு பழக்கம் இல்லாதவங்க பொடி உப்பை நீங்கள் அரைக்கும் போது போட்டு அரைச்சிட்டு நீங்கள் டேஸ்ட்டு பார்த்துக்குங்க. இப்போ இதை நல்லா ஆற வச்சிடலாம். சூடோடு நீங்கள் இதை ஸ்டோர் பண்ணிங்கன்னா கெட்டு போயிடும் சீக்கிரமாக. நல்லா ஆற விட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ஒரு பாட்டிலில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். 2 வாரம் வரைக்கும் இது ஒன்றுமே கெட்டு போகாதுங்க. சூப்பராக ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு நீங்கள் குழம்புலாம் வைக்காத டைமில் இந்த மாதிரி பொடிகளை முதல் சாதத்துக்கு சூடான சாதத்தில் போட்டு நெய் கொஞ்சம் சேர்த்து நீங்கள் பிசைஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். ரொம்ப ரொம்ப அருமையான டேஸ்ட்டில் இருக்கும். இவ்வளோ நேரம் பொறுமையாக இந்த வீடியோவை பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோஸை பார்த்து லைக் பண்ணுற எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. நிறைய பேர் கமெண்ட் பண்ணிகிட்டு இருக்கீங்க. அவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்திருந்தீங்கன்னா லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.